ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 12th மாணவர்களுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு அட்மிஷனுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்ணுமே எப்படி கால்குலேட் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் 12th பப்ளிக் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து செக் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம அடுத்த கட்டமாக பார்க்க போகிறது, ஸோ பாஸ் பண்ணவங்க எல்லாருமே நெக்ஸ்ட்டு ஹையர் எஜுகேஷன் படிக்க வந்து அட்மிஷன்லாம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டுருப்பீங்க. அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், பாலிடெக்னிக் இதெல்லாத்துக்குமே அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங்லாம் வீடியோ போட்டிருக்கோம், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு. அதை பார்த்து நீங்களே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு அட்மிஷன்ஸ் கொடுத்தும் வீடியோ வந்து மேக் பண்ணுவோம். அதுக்கு இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் வந்து ஒரு 12th மதிப்பெண் எடுத்திருப்பீங்க. உங்கள் மதிப்பெண்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்து எந்த அட்மிஷனுக்கு உங்களுக்கு கிடைக்கும், எப்படி வந்து கட் ஆஃப் மதிப்பெண்ணை கால்குலேட் பண்ணுறது, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக 12th 6 சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதிகபட்சமாக தமிழ் அண்ட் இங்கிலீஷை தவிர்த்து மீதி இருக்க 4 சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு கட் ஆஃப்க்கு வந்து எடுத்துப்பாங்க. அதாவது தமிழ் இங்கிலீஷை தவிர்த்து மீதி உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் எதுவோ அதை மட்டும் தான் நீங்கள் கட் ஆஃப்க்கு வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணதுன்னு பார்க்கலாங்க. அதாவது நார்மலாக வந்து பார்த்தா இன்ஜினியரிங் பொறியியல் படிப்பை பொறுத்த வரைக்கும் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 தான் வந்து பார்த்தா எடுத்துப்பாங்க, அல்லது அந்த மாதிரி உங்களுக்கு இருக்க போதுங்க. இதில் வந்து பாருங்கள், மேக்ஸை வந்து 100க்கு 100% வந்து கட் ஆஃப் எடுத்துப்பாங்க. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 50%, கெமிஸ்ட்ரி வந்து 50% வந்து கட் ஆஃப் இருக்க போது. எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் கால்குலேட்டரை ஓப்பன் பண்ணி மேக்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் பை டிவைட் பை 2 ப்ளஸ் கெமிஸ்ட்ரி டிவைட் பை 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்ணை தெரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து கால்குலேட் பண்ண சுலபமாக இருக்குது அப்படின்றவங்க உங்களுக்கு ஆன்லைன்லேயே கொடுத்துருக்காங்க வெப்சைட் மாதிரி. ஸோ easycalculation.com இந்த வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்ஜினியரிங் கட் ஆஃப்னு. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, அதேமாரி கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு ஸோ கீழே நீங்கள் கால்குலேட் கொடுக்கலனாலும் கீழே உங்களுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் ஸோ 170 கட் ஆஃப் மதிப்பெண் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 200 மதிப்பெண்களுக்கு கட் ஆஃப் நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும், 4 சப்ஜெக்டை சேர்த்து. ஸோ மேக்ஸ்லேருந்து 100ம் மற்றது கெமிஸ்ட்ரி 50 இந்த மாதிரி 50 மொத்தமாக 200க்கு கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸில் எவ்வளோ, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எவ்வளோன்னு கொடுத்து கால்குலேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கட் ஆஃப் மதிப்பெண் என்ன அப்படின்றத ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ இதிலே வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸு ப்ளஸ் கெமிஸ்ட்ரி டிவைட் பை 2 அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாரி இங்கே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 170 தான் உங்களுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃப் மதிப்பெண். ஸோ நீங்கள் எவ்வளோ ரேங்க் லிஸ்ட்டாக வருவீங்க அப்படின்றத இதன் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. இன்ஜினியரிங் கட் ஆஃப் மதிப்பெண் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ அக்ரிகல்ச்சருக்கான கட் ஆஃப் மதிப்பெண் நீங்கள் இதிலே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் கட் ஆஃப் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கால்குலேட் வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ அக்ரிகல்ச்சருக்கான கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. அதாவது உயிரியல் தாவரவியல் அதுக்கப்புறம் விலங்கியல் ஏதாச்சும் பயாலஜி எடுத்துருக்கீங்க அப்படின்னா பயாலஜியில் வந்து 50% மதிப்பெண் எடுத்துப்பாங்க. இல்லை நீங்கள் மற்றது இருக்க பாருங்கள் ஜுவாலஜி, பாட்னி அப்படின்னா அதுலேருந்து டோட்டலாக 50 மதிப்பெண் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ஸு, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 25லேருந்து 25 அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கட் ஆஃப்கான எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஸோ நீங்கள் இந்த அக்ரிகல்ச்சருக்கும் 200 மதிப்பெண்களுக்கு தான் உங்களுக்கான கட் ஆஃப் வந்து இருக்க போதுங்க. இப்போது வந்து பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்க்கலாம். முதல்ல பயாலஜி, நீங்கள் பயாலஜி குரூப் எடுத்துருக்கீங்க அப்படின்னா பயாலஜியில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பாட்டனி, ஜுவாலஜி வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே பாட்னியும் மேக்ஸில் ஜுவாலஜியும் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸுக்கும் 50 அதேமாரி பயாலஜிக்கும் 50 அப்படின்றதால நீங்கள் ஸோ 2 குரூப் பாட்னி, ஜுவாலஜி தனியாக எடுத்தவங்க ஸோ பாட்னியில் ஒன்றும் ஜுவாலஜி அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு கொடுத்துட்டு கால்குலேட்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அக்ரிகல்ச்சர் கட் ஆஃப் மதிப்பெண் இந்த மாதிரி வந்துருங்க.
ஸோ அக்ரிகல்ச்சருக்கான கட் ஆஃப் மதிப்பெண் எப்படி கால்குலேட் பண்ணுறதை குறித்து இதில் உங்களுக்கு போட்டிருக்காங்க. அதைப்படி நீங்கள் மேனுவலாக கால்குலேட்டரில் கூட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை சுலபமாக ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அக்ரிகல்ச்சர் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் என்ன அப்படின்றத நீங்கள் இதன் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாராமெடிக்கலுக்கான ஒரு கட் ஆஃப் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ பாராமெடிக்கலுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்றத எல்லாமே உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ பாராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது ஃபிசிக்ஸில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு இதில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பயாலஜியில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் வந்து பாட்னி ஜுவாலஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ரெண்டுத்தையுமே சேர்த்து 100க்கு எவ்வளோ மதிப்பெண் உங்களுக்கு வருதோ டிவைட் பண்ணி நீங்கள் இதில் வந்து போட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க கால்குலேட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 200க்கு உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வருது, 157.50 வருது. இதுதான் பாராமெடிக்கலுக்கான கட் ஆஃப்ங்க. ஸோ முதல்ல ஃபிசிக்ஸ் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி கொடுத்துக்கோங்க. பயாலஜி எடுத்தவங்க டைரெக்டாக பயாலஜிக்கான மார்க்கை என்ட்ரு பண்ணிக்கலாம். பாட்டனி ஜுவாலஜி எடுத்துருக்கோங்க. ஸோ நீங்கள் 2 மதிப்பெண்ணுமே இப்போ இதில் 100 அதை போட்டுட்டு டிவைட் பண்ணி உண்டான மார்க் இதில் என்ட்ரு பண்ண பாருங்கள். அந்த மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே 100க்கு தான் நீங்கள் என்ட்ரு பண்ண போகிறீங்க. தெளிவாக கொடுத்துட்டு கால்குலேட் கொடுத்தீங்க அப்படின்னா பாராமெடிக்கலுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதேமாரி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற வரைக்கும் மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபிசிக்ஸ் மார்க் டிவைட் பை 4 ப்ளஸ் கெமிஸ்ட்ரி மார்க் டிவைட் பை 4 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பயாலஜி மார்க் பை டிவைட் பை 2 கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு. இதுவே நீங்கள் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, பியூர் சயின்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பாட்டனி டிவைட் பை 4 ப்ளஸ் ஜுவாலஜி டிவைட் பை 4 கொடுத்துட்டு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன்லையும் பண்ணலாம் அல்லது மேனுவலாக நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான கட் ஆஃப் மதிப்பெண். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில காலேஜில் 200 மதிப்பெண்களுக்கு வந்து கட் ஆஃப் எடுத்துப்பாங்க, ஒரு சில காலேஜில் 400க்கு வந்து கட் ஆஃப் எடுத்துப்பாங்க. அதனால் காலேஜ் வைஸ் உங்களுக்கு வந்து அந்த கட் ஆஃப் வந்து மாறுபடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது முதல்ல வந்து அதை தமிழ் இங்கிலீஷை தவிர்த்து மீதி இருக்க 4 சப்ஜெக்ட்கான மதிப்பெண்ணுமே நீங்கள் என்ட்ரு பண்ண பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் எவ்வளோ மதிப்பெண், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி அப்படின்னா கெமிஸ்ட்ரி எவ்வளோ மதிப்பெண், மேக்ஸில் எவ்வளோ மதிப்பெண், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி அல்லது பாட்னி ஜுவாலஜி என்ன மதிப்பெண்ணோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. தமிழ் இங்கிலீஷ் தவிர்த்து மீதி உங்களுக்கு 4 சப்ஜெக்ட்டுமே நீங்கள் கொடுத்து கால்குலேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 100க்கு நீங்கள் இவ்வளோ கட் ஆஃபில் இருக்கீங்க, அதேமாரி 400க்கு எவ்வளோ கட் ஆஃப். ஒரு சில காலேஜில் 100க்கு கட் ஆஃப் கொடுப்பாங்க, ஒரு சில காலேஜில் 400க்கு கட் ஆஃப் இருக்குங்க. ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலேஜ் வைஸாக தான் உங்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண்ணை அந்த வெப்சைட் மூலமாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதனால் ஒரு சில கல்லூரிகளில் 100 மதிப்பெண்களுக்கு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணலாம், ஒரு சில கல்லூரிகளில் 400 மதிப்பெண்களுக்கு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதிகபட்சமாக 400க்கு தாங்க உங்களுக்கு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வருது அப்படின்றத இதன் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த வந்து வெப்சைட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கடுத்து லா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் மீது எல்லாமே வந்து பார்த்தா 200 தான் கட் ஆஃப் இருக்கும். லா மட்டும் 100க்கு தான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் லாக்கும் இதே வெப்சைட் மூலமாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எப்படி பண்ணமோ அதேமாரி நீங்கள் கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாங்க. தமிழ் இங்கிலீஷ் தவிர்த்து மீதி இருக்க எல்லா சப்ஜெக்ட் மதிப்பெண்ணுமே என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் கால்குலேட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 100க்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா லா யூனிவர்சிட்டி 100க்கு தான் வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதாங்க உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக இந்த மாதிரி தான் நீங்கள் கட் ஆஃப் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கால்நடை மருத்துவ படிப்புக்கான கட் ஆஃப் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பயாலஜியில் 100க்கு வந்து கட் ஆஃப் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபிசிக்ஸில் 50, வேதியியலில் 50 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸோ தனுவாஸ் கால்நடை மருத்துவ படிப்புக்கு மேக்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. முதல்ல பயாலஜியில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க ப்ளஸ் வந்து ஃபிசிக்ஸ் டிவைடட் பை 2 ப்ளஸ் கெமிஸ்ட்ரி டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான கட் ஆஃப் வந்துடுங்க. ஸோ கால்நடை மருத்துவ படிப்புக்கு 200க்கு தான் வந்து கட் ஆஃப் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்துக்கான கட் ஆஃப் மொத்தமாக 200க்கு. சேம் மேலே எப்படி பண்ணமோ உங்களுக்கு தனுவாஸ் கால்நடை மருத்துவ படிப்பு அதேமாரி தான் இதுலேயும் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் நம்ம வந்து கட் ஆஃப் வந்து எப்படி பார்க்குறதுன்னு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கட் ஆஃப் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து
ஒவ்வொரு அட்மிஷனுக்குமே என்னமான கட் ஆஃப் வருது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ கண்டிப்பாக அட்மிஷன்ஸ் குறித்த எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோங்க. ஸோ அட்மிஷன் பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் எல்லாமே கண்டிப்பாக நம்ம போடுவோம். அதுக்கு நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.